பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 53, இறை வார்த்தை 2. கடவுள் விண்ணகத்தில் நின்று மானிடரை உற்று நோக்குகின்றார். மதிநுட்பம் உள்ளவர் கடவுளை நாடுபவர் யாராவது உண்டா என்று பார்க்கின்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்திலே அருமையான இறை வார்த்தையை நாம் கேட்டோம். ஆண்டவர் நாளில் என்ன சொல்கின்றார் தெரியுமா? உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் ஏங்கும் கடவுளாய் இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நம் மீது ஏக்கம் கொண்டு இருக்கின்றார். நம்முடைய உள்ளம் அவரை தேடாதா என்று இந்த உலகத்தில் ஏங்கி அவர் அலைந்து தெரிந்து கொண்டு இருக்கின்றார். மனித குலத்தை தேடி வந்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதர்கள் அவரை புறக்கணித்தபடியினால் அவர் மீண்டுமாய் தன்னுடைய பிள்ளைகளை தேடி வருகின்றார். யோவான் நற்செய்தி 1வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 7, 8, 9, 10 இறை வார்த்தையில் தான் விரும்பியவர்களிடம் அவர் வந்தார், அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. தன்னுடைய உறவினர்களிடம் வந்தார், அவர்களும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. தன்னுடைய ஊரில் உள்ள மக்களிடம் வந்தார், அவர்களும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. தன்னை இனத்து மக்களிடம் வந்தார், அவர்களும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே ஆண்டவருடைய ஆவி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய கடவுள் நம்மளுடைய உள்ளங்களுக்காக நமக்காக ஏங்கும் கடவுளாய் இருக்கின்றார். எனவேதான் அவர் இந்த நாள் இந்த வார்த்தையினால் நம்மோடு பேசுகின்றார். விண்ணகத்தில் இருந்து அவர் மானிடரை உற்று நோக்குகின்றார். மதி நுட்பம் உள்ளவர்கள், கடவுளை தேடுபவர்கள் யாராவது உண்டா என்று சொல்லி அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றார். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, இதே போல் ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்காது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல் எந்த ஒரு தெய்வமும் இந்த உலகத்தில் இல்லை. யாருமே இந்த உலகத்தில் ஆட்சி செய்யவில்லை. இன்றும் அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். மாறாத தெய்வமாய் இருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் நம்மை பலப்படுத்துகின்றார். சோதனையில் இருந்து நமக்கு விடுதலை கொடுக்கின்றார். பலவீனத்தில் இருக்கக்கூடிய நேரத்திலே பரிசுத்தாவியின் வல்லமையினால் நம்மை பலப்படுத்துகின்றார். சோர்வுற்று இருக்கக்கூடிய வேளையிலே உள்ளத்திற்கு ஆறுதலான வார்த்தைகளை கொடுக்கின்றார். யாரும் இல்லையே என்று கவலையோடு இருக்கக்கூடிய வேளையிலே அவர் நம்மை தேடி வந்து நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றார். என்னுடைய கணவனை இழந்து போய்விட்டேனே, என்னுடைய மனைவியை இழந்து போய்விட்டேனே, என்னுடைய பிள்ளையை நான் இழந்து போய்விட்டேனே, நான் ஒரு கைவிடப்பட்டவனை போல் இந்த உலகத்தில் இருக்கிறேனே, நான் ஒரு கைவிடப்பட்டவனை போல் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனே, நான் பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறேனே, எப்படி இந்த பாவத்தில் நான் வெளியிலே வர முடியும் என்கின்ற ஏக்கத்தோடு இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய ஏக்கங்களை அறிந்தவர் உங்களை தேடி வந்து உங்களை விடுவிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, எனவேதான் அந்த நாளில் சொல்லுகின்றார், கடவுள் விண்ணகத்தில் இருந்து மானிடரை உற்று நோக்குகின்றார். நமக்கு மதிநுட்பம் இருந்தால் உண்மையிலும் உண்மையுமாக நாம் கடவுளை தேட முடியும். நாம் கடவுளுடைய முகத்தை தரிசிக்க முடியும். நாம் கடவுளை பார்த்து கடவுளுடைய வல்லமைக்க கரத்தின் கீழ் நாம் நடந்து செல்ல முடியும். அதைத்தான் திருப்பாடல்கள் 102வது அதிகாரம் 19வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆண்டவர் தம் மேல் உலகத்தில் நின்று கீழே நோக்கினார், அவர் விண்ணுலகில் நின்று வையகத்தை கண்ணோக்கினார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. பாருங்கள், ஆண்டவர் மேலுலகத்தில் இருக்கின்றார், நாம் கீழ் உலகத்தில் இருக்கின்றோம். நமக்கும் கடவுளுக்கும் இடையே ஒரு இடைவெளி இருக்கின்றது. அந்த இடைவெளியை கூட ஆண்டவர் எடுத்து மாற்றி நம்மோடு நல்ல ஒரு உறவோடு வாழ்வதற்காக விண்ணில் இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மை உற்று நோக்குகின்றார். அதை தான் லூக்கா நற்செய்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சொல்லக்கூடிய வேளையிலே விண்ணில் இருந்து விடியல் நம்மை தேடி வந்தது என்று குறிப்பிடுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஏனென்றால் அவர் ஒரு விடியலாய் இருக்கின்றார், ஒரு சமாதான பிரபுவாய் இருக்கின்றார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய தெய்வமாய் இருக்கிறபடியினால் விண்ணகத்தில் இருந்து தன்னுடைய அரியணையில் இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மை உற்று நோக்குகின்றார். அவருடைய வலப்புறத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அமர்ந்து அந்த தந்தை கடவுள் அவரோடு பேசக்கூடிய வேளையிலே அவர் நமக்காக பரிந்து பேசுகின்றார். அவருடைய இரத்தம் நமக்காக பரிந்து பேசுகின்றது என்பதை நீங்கள் அறிந்திருந்தீர்கள் என்றால் ஆண்டவருடைய ஏக்கத்தை நீங்கள் அறிந்திருக்க முடியும்.
ஆண்டவர் உங்களை அறிந்திருந்தபடியினால் தன் ஒரே பேரான மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். ஏனென்றால் ஆண்டவர் இந்த உலகத்தில் மானிடரை தேடக்கூடிய வேளையிலே அவருக்கு தேவையானவர் யாரையும் அவரால் கண்டுகொள்ள முடியவில்லை. மனித குலத்தை தேடி வருகின்றார். மனித குலம் அவரை விட்டு விலகி போகின்றது. ஒரு நேரம் நாம் கடவுளோடு இருக்கின்றோம். சில நிமிடங்கள் கழித்து கடவுளை விட்டு பிரிந்து நாம் எதை செய்யக்கூடாது என்று நினைக்கிறோமோ அதை தான் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அதுதான் ஆண்டவர் அழகாக சொல்லுகின்றார். எசேக்கியேல் 22:30 சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஒருவனை அவர்களிடையே தேடினேன், ஆயினும் யாரும் கிட்டவில்லை என்று சொல்லுகின்றார். நம்மை தேடுகின்றார். ஆனால் நம்முடைய உள்ளம் அவருக்கு உகந்ததா இல்லை, நம்முடைய உடல் அவருக்கு உகந்ததா இல்லை, நம்முடைய சிந்தனை அவருக்கு உகந்ததா இல்லை, நம்முடைய வாழ்க்கை முறைகள் அவருக்கு உகந்ததா இல்லை. எனவே தான் வருத்தத்தோடு சொல்லுகின்றார், நான் ஒருவனாவது என்னை தேட மாட்டானா என்று சொல்லி நான் தேடி வந்து இருக்கின்றேன், ஆனால் ஒருவனும் இல்லை இந்த உலகத்தில் என்று அவர் வருத்தத்தோடு சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, லோத்துவை குறித்து நாம் பார்க்கின்றோம். அபிரகாம் லோத்து 2 சகோதரர்கள். அவர்கள் அந்த நேரத்திலே அந்த அக்னி பனி மலை விழக்கூடிய வேளையில் ஆண்டவர் சோதோம் கோமோராவை அழிப்பதற்கு திட்டமிடுகின்றார் அவருடைய பாவங்களின் பொருட்டு. அந்த நேரத்திலே ஆண்டவரிடம் அழகாக பேசுகின்றார். லோத்தினுடைய சகோதரர் அபிரகாம் பேசுகின்றார், 50 நீதிமான்கள் இருந்து அழிக்க மாட்டீரோ, 30 பேர் இருந்து அழிக்க மாட்டீரோ, 20 பேர் இருந்து அழிக்க மாட்டீரோ, 10 பேர் இருந்து அழிக்க மாட்டீரோ, 5 பேர் இருந்து அழிக்க மாட்டீரோ, ஒரே ஒரு நீதிமான் இருந்தால் நீர் அழிக்க மாட்டீரோ என்று கேட்கின்றார். ஏனென்றால் ஆண்டவர் அந்த இடத்தில் ஒரு நீதிமானையும் அவரால் பார்க்க முடியவில்லை. எல்லோரும் கடவுளுக்கு எதிராய் இருந்தார்கள், எல்லோரும் கடவுளுக்கு எதிராய் செயல்பட்டார்கள். எனவே தான் ஆண்டவர் வருத்தத்தோடு சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இதே போல் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆய்ந்து அறிந்து பார்ப்போம். எத்தனை முறை கடவுள் நம்மை தேடி வந்து இருக்கின்றார், எத்தனை முறை கடவுளுடைய பிரசன்னத்தை நாம் அனுபவித்து இருக்கின்றோம், எத்தனை முறை கடவுளுடைய பலத்தை மாற்றி நாம் உணர்ந்து இருக்கின்றோம், எத்தனை முறை நாம் கடவுளோடு நடந்து இருக்கின்றோம் யோனோக்கு போல. ஆனாலும் இன்னும் நாம் கடவுள் நமக்காக ஏங்குகிறார் என்பதை முழுவதும் அறியாமல் இருக்கின்றோம். அதைத்தான் ஆண்டவர் அழகாக சொல்லுகின்றார். திருப்பாடல்கள் 14வது அதிகாரம் 2வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆண்டவர் விண்ணகத்தில் இருந்து மானிடரை உற்று நோக்குகின்றார். நீங்கள் செய்யலாம், தவறுகளை செய்யலாம், 4 சுவற்றுக்கு இடையில் செய்யலாம், யார் என்னை பார்க்கிறார் என்று சொல்லி நீங்கள் அச்சம் வாங்கலாம், யார் என்னை என்ன செய்ய முடியும் என்று சொல்லி நீங்கள் தவறுகளை செய்து கொண்டே போகலாம். ஆனால் ஆண்டவருடைய கண்கள் 10,000 மடங்கு சூரியனை விட ஒளி படைத்தவை. சாதாரண சூரியனுடைய ஒளியையே நம்மால் பார்க்க முடியவில்லை. அன்பார்ந்தவர்களே, ஒரு நாள் எல்லாவற்றையும் வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வருவார். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை அறிந்திருக்க வேண்டும். தொடக்க நூல் 3வது அதிகாரம் 9வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். பாவத்தில் ஆதாமும் ஏவாளும் விழுந்து விடுகிறார்கள். அதன் பிறகும் கடவுள் தேடி வந்து, ஆதாம் நீ எங்கே இருக்கிறாய், உன்னுடைய ஆத்துமாவுக்காக என்னுடைய உள்ளம் ஏங்குகிறது என்று சொல்லி அவரை தேடி வருகின்றார். அன்பார்ந்தவர்களே, அதே ஆண்டவர் தானே இன்றும் ஆட்சி செய்து கொண்டு இருக்கின்றார். அதே தெய்வம் தானே உங்களையும் தேடி இந்த நாளில் வந்து கொண்டு இருக்கின்றார். எனவே இந்த நாட்களில் நீங்கள் உங்களை கடினப்படுத்திக் கொள்ளாதபடி, உங்களுடைய உள்ளத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதபடி, உங்களுடைய சிந்தனைகளை கடினப்படுத்திக் கொள்ளாதபடி ஆண்டவரிடம் திரும்புங்கள். அதைத்தான் திருப்பாடல்கள் 95:8 சொல்லப்பட்டு இருக்கின்றது, உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் என்று சொல்லி. இந்த நேரத்திலே நாம் ஆண்டவரிடம் கேட்போம், ஆண்டவரே, உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த கல்லான இதயத்தை, சிந்தனைகளை எடுத்து மாற்றும், கல்லான இதயத்தை எடுத்து மாற்றும், சதையிலான உங்களுடைய இதயத்தை தாரும். நீர் எங்களை உற்று நோக்கக்கூடிய வேளையிலே, எங்களுடைய உள்ளத்திற்காக நீர் ஏங்கக்கூடிய வேளையிலே, எங்களுடைய ஆத்துமாக்காக நீர் ஏங்கக்கூடிய வேளையிலே, நாங்கள் நீர் கொடுத்த உயிரையும் ஆத்துமாவையும் உம்மிடம் திருப்பி தரக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை உருமாற்றும் என்று சொல்லி கேளுங்கள். ஆண்டவர் இந்த நாளில் உங்களை சந்திப்பார். அவருடைய ஏக்கங்களை நீங்கள் அறிய முடியும். அவரும் உங்களுடைய ஏக்கங்களை அறிந்திருக்கிறபடியினால் உங்களுடைய தேவைகளை நிறைவு செய்வார். எனவே இந்த நேரத்தில் அன்பார்ந்தவர்களே, என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களா? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாமா? நாம் ஜெபிப்போம்.
எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூய நல் ஆவியே, தந்தை இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தந்தையே, வல்லமைமிக்க உமது வார்த்தையினால் எங்களோடு உறவாடி கொண்டு இருப்பதற்காக நன்றி. இந்த நேரத்தில் உம்மை நோக்கி ஜெபிக்க நீர் கொடுத்த இந்த மேலான கிருபைக்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அநேக முறை நாங்கள் அறிவிலி போல் எங்களுடைய உள்ளத்தில் சிந்தித்து நாங்கள் தான் பெரியவர்கள், எங்களுக்கு என்ன நிகழ்ந்துவிடும் என்று சொல்லி இந்த உலகத்தில் நாங்கள் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றோம். மந்தைக்கு முன்பாக செல்லக்கூடிய அந்த கோழியை போல் நாங்கள் இருக்கின்றோம். இந்த நேரத்திலும் தகப்பனே, எல்லாவற்றையும் இழந்து உம்மை தேடி வந்து இருக்கின்றோம். ஆண்டவரே, விண்ணகத்தில் இருந்து எங்களை உற்று நோக்கி எங்களுடைய உள்ளத்தை நீர் ஆய்ந்து அறிந்து எங்களை தேடிக்கொண்டு இருக்கின்றேன். அதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் தீமை செய்து 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 உம்முடைய வல்லமையும் பலத்தையும் நாங்கள் இழந்து போய் இருக்கின்றோம். நீர் எங்களை தேடி வரக்கூடிய வேளையிலே உமது முகத்தை நாங்கள் பார்க்க முடியாதபடி நாங்கள் வெட்கி நாணை அணைந்து கொண்டு இருக்கிறோம் சுவாமி. இந்த நேரத்திலும் நீர் எங்களுக்காக நீர் ஏக்கம் கொண்ட தெய்வமாய் இருக்கிறீர் என்பதை வெளிப்படுத்தி இருக்கின்றீர். அதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் மேல் உலகத்தில் இருந்து கீழ் உலகத்தை உற்று நோக்கி எங்களை ஆய்ந்து அறிந்து கொண்டு இருக்கின்றேன். ஆண்டவரே, நீர் எங்களை தேடி வந்த பொழுதும் தகப்பனே, நாங்கள் உம்மை கண்டுகொள்ளாதபடி இருந்திருக்கிறோமே. ஏழைகள் வழியாக தேடி வந்து இருக்கின்றீர். ஆண்டவரே, நோயாளிகள் வழியாக நீர் தேடி வந்து இருக்கின்றீர். சில பேருக்கு நியாயம் கிடைக்காமல் இருந்த நேரத்தில் அதில் ஒரு நியாயபதியாக எங்களை நிறுத்த நீர் தேடி வந்து இருக்கின்றீர். ஆனாலும் நாங்கள் உம்மை உதறி தள்ளிவிட்டு நன்மை செய்யாதபடி தீமையை தேடி அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் உம்மை தேடி வந்து இருக்கிறோம் சுவாமி. தகப்பனே, நீர் எங்களை பலப்படுத்தும். ஆண்டவரே, சில நேரங்கள் எங்களுடைய தீட்டிய கத்தி போல் இருந்து மற்றவர்களை காயப்படுத்தி இருக்கின்றோம். அதற்காக இந்த நேரத்தில் மன்னிப்பு கேட்கிறோம் சுவாமி. மற்றவர்களை கெடுத்து இருக்கின்றோம், மற்றவர்களை அழிக்க திட்டமிட்டு இருக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட செயல்களை எடுத்து மாற்றுவீராக. ஆண்டவரே, எங்கள் உள்ளம் பரிசுத்தமாய் மாறுவனவாக, எங்களுடைய உள்ளம் உமக்கு உகந்ததாய் மாறுவனவாக. நீர் கண்ட மக்கள் மீது பரிவு கொண்டீரேன், இரக்கம் கொண்டு எல்லோருக்கும் நன்மைகளை செய்து கொண்டே சென்றது போல் நாங்களும் நன்மை செய்யக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை மாற்றிடும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவரே தகப்பனே, இந்த நேரத்திலும் கூட அநேக உள்ளங்களை எழுப்பி இந்த பணிக்காக நீர் உதவி செய்ய நீர் சித்தமாய் இருக்கின்றீர். சில பேர் உதவி செய்திருப்பதற்காக நன்றி சுவாமி. இந்த நேரத்திலும் கூட தகப்பனே, அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக உம்மை நோக்கி பார்த்து ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் சந்திப்பீராக. பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்புவீராக. பலப்படுத்தும் சுவாமி. பலவீனங்களை எடுத்து மாற்றும் சுவாமி. வல்லமையாய் கடந்து வரும் தகப்பனே, அநேகருடைய உள்ளம் எனக்கு திருமணம் ஆகுமோ ஆகாதோ என்கின்ற ஏக்கத்தோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கு மன வாழ்க்கை அமைத்துக் கொடுப்பீராக. மனம் முடித்தவருடைய வாழ்க்கையில் அன்பும் நேசமும் சூழ்ந்து வரும்படியாக செபிக்கிறேன் சுவாமி. நீர் விட்டு சென்ற அமைதி குடும்பங்களோடு தங்கும்படியாக செபிக்கிறேன் சுவாமி. ஏனென்றால் நீர் எல்லாவற்றையும் ஆய்ந்து அறியக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர். அதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். இந்த நேரத்திலும் இந்த அதிகாலையிலும் நீர் எங்களோடு பேசி இருப்பதற்காக நன்றி. எங்களை ஆசீர்வதித்து இருப்பதற்காக நன்றி. எங்களை திடப்படுத்தி இருப்பதற்காக நன்றி. உண்மையோடு முத்தமத்தோடும் வாழ நீர் எங்களை வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு இருக்கின்றார். இந்த நேரத்தில் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்மை பார்த்து நம் மீது ஏக்கம் கொண்ட கடவுளாய் இருக்கிறபடினால் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். அவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்தி ஒவ்வொரு நாளும் உங்களை நேர்மையான வழியில் நடத்த உங்களோடு பேசுவாராக.
ஆமென்.